வணக்கம் ஜிஎஸ் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் எபிசோட்குள்ளே தான் வந்திருக்கிறோம். என்ன வாகனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடிக்கிற வெயிலுக்கு சொட்டர் போட்டிருக்கும் போதே தெரிய வேண்டாமா, ஒரு ஸ்போர்ட்டி செடன் வந்து ஹோண்டா நிறுவனம் எடுத்து வந்திருந்தாங்க. ரீசெண்ட் டைம்ஸில் அது நீங்கள் ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஹோண்டா சிட்டியோட ஸ்போர்ட் வெர்ஷன் வந்து இப்போ லான்ச் ஆகிருக்குங்க. ஒரு சின்ன காஸ்மெட்டிக் சேஞ்சஸோட சிவிடி மாடலில் மட்டும் கிடைக்குது. எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14.8 அப்படின்றத ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹோண்டா சிட்டி ஸ்போர்ட்டில் என்னெல்லாம் கிடைக்குது, புதுசாக என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, இந்த ப்ரைஸிங்க்கு இது வேல்யூ ஃபார் மணியாக இருக்குமா, ஒர்த்தாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த வாகனத்தோட ப்ரோஸ் கான்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோ மூலமாக தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நமக்கு இந்த வாகனத்தை கொடுத்து சப்போர்ட் பண்ண சுந்தரம் ஹோண்டா ஈரோடுக்கு ஒரு சின்ன ஷவுட்டர் கொடுத்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ஹோண்டா சிட்டி ஸ்போர்ட் எடிஷனை சுற்றி பார்க்கலாம். இந்த ஹோண்டா சிட்டி ஸ்போர்ட்டில் என்னெல்லாம் கலர் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது அப்படின்றத எவிடென்ட்டாக நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். சேஃப்டி ரிலேட்டடாக இந்த ஹோண்டா சிட்டி பற்றி பேசினோம்னா ஏஸ் பாடி ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த காரில் 6 ஏர்பேக்ஸ், ABS, EBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஸ்டார்ட் கண்ட்ரோல், பிரேக் அசிஸ்ட் சிஸ்டம், பிரேக் ஓவர் ரைட் சிஸ்டம், அது மாதிரி டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், அந்த மாதிரி ஏகப்பட்ட சேஃப்டி ஃபீச்சர்ஸாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரக்சரலி வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் தான் இந்த ஏஸ் பாடி ஸ்ட்ரக்சர். அது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப் ஆக்சிடென்ட்ஸில் நம்மளால் எவிடென்ட்டாக பார்க்க முடியுது. சரிங்க, சேஃப்டிக்கு அடுத்து நம்ம வந்து இந்த எக்ஸ்டீரியர் பேனல் கேப்ஸுங்க, அதுக்கப்புறம் இன்டீரியர் பிளாஸ்டிக் குவாலிட்டி இதெல்லாம் பற்றி பேசணும்னா அதிலெல்லாம் குறைகள் எதுவும் பெரிதாக வைக்கல. பேனல் கேப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராமினெண்ட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே வந்து அன்ஈவன் பேனல் கேப்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. அது டிப்பிக்கல் ஹோண்டா தான். சரி வாங்க இந்த ஹோண்டா சிட்டி ஸ்போர்ட் மாடலில் இதயம் என்ஜின் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பேச ஆரம்பிக்கலாம். இந்த ஹோண்டா சிட்டி ஸ்போர்ட்டில் நமக்கு சிவிடி டிரான்ஸ்மிஷனோட அந்த அதாவது பேஸ் மாடலுக்கு அடுத்த மாடல் இருந்தால் கிடைக்குது. சிவிடி மட்டும்தாங்க, மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இங்கே கிடையாது. 119.35 PHP 6600 RPM டெலிவர் ஆகுது. இதுவே வந்து டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 145 Nm ஆஃப் டார்க். நேச்சுரல் ஆஸ்பெக்டில் மோஸ்ட் பவர்ஃபுல் என்ஜின் இந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட தான் இருக்குது. ஐவிடெக் என்ஜின்ங்க, இன்டெலிஜென்ட் வேரியபிள் வால் டைமிங் வித் லெஃப்ட் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. அதாவது லோயர் ஆர்பிஎம். இங்கே 2 விதமான கேம்லோப் இருக்குங்க. லோயர் ஆர்பிஎம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் கேம்லோப் ஒர்க் ஆகும், ஹையர் ஆர்பிஎம்ஸ் போகும்போது லார்ஜர் கேம்லோப் ஒர்க் ஆகும். இந்த கேம்லோப் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பஷனுக்கு ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். அப்போது லோயர் ஆர்பிஎம்ஸில் பெட்டரான ஃபியூல் எஃபிஷியன்சி கொடுக்குற மாதிரி கம்பஷன் அப்படின்றது இங்கே நடக்க அந்த ஸ்மாலர் கேம்லோப் உதவி கொடுக்குது. இதுவே வந்து ஹையர் ஆர்பிஎம்ஸ் போகிறீங்க அப்படின்னா அக்ரெசிவான கம்பஷன் நடக்க அது லார்ஜர் கேம்லோப்ஸ் உதவி கொடுக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபியூல் எஃபிஷியன்சி ரெண்டையுமே இங்கே பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும். ரியல் டைமில் மைலேஜ் எவ்வளோ கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா 15+ அப்படின்றது ஆவரேஜாக இருக்குங்க. சரி, இந்த என்ஜினில் கீழே வந்து கார்ட்லாம் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கொடுத்துருக்காங்க. லைனர்ஸ்க்கு வந்து இன்சுலேஷன் மெட்டீரியல்ஸ்லாம் போட்டிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் நடக்கவில்லை. இப்போ இந்த என்ஜினோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். கிட்டத்தட்ட 1110 1153 கிலோகிராம் வரைக்கும் இந்த வாகனத்தோட கர்வ் போயிட்டு இருக்கு. சொல்ல மறந்துட்டேன், இங்கே வந்து லெவல் 2 ADAS ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஒரு 6 ADAS ஃபீச்சர்ஸ் இருக்குது. கொலிஷன் மிட்டிகேஷன், பிரேக்கிங் சிஸ்டம், லேன் கீப் அசிஸ்ட் சிஸ்டம், அதுக்கப்புறம் ஆட்டோ ஹை பீம் அசிஸ்ட் போல் ஒரு 6 ADAS ஃபீச்சர்ஸுமே இருக்குது. நீங்கள் சேஃப்டி பற்றி பேசும்போது அந்த லிஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க. நான் சொல்ல மறந்துட்டேன், அதனால் இப்போ சொல்கிறேன். சரிங்க, இந்த என்ஜினோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸை இப்போ செக் பண்ணிடலாம். என்ஜினோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது உங்களால் பார்த்துருக்க முடியும்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிறப்ப ஷட் ஆஃப் ஆகிறப்ப இருக்கக்கூடிய சின்ன ஒரு வைப்ரேஷன் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்மூத்தாக தான் ரன் ஆகுது. சிவிடி டிரான்ஸ்மிஷன் எப்போவுமே வந்து ஹோண்டாவில் வந்து மேனுவலோட சிவிடியில் பெட்டரான ஃபியூல் எஃபிஷியன்சி கிடைக்கும். ஸோ வந்து சிவிடியில் நமக்கு அது எதிர்பார்க்க முடியும்னு நினைக்கிறேங்க. சரிங்க, என்ஜின் பற்றி பேசிட்டோம். வாங்க எக்ஸ்டீரியரில் என்னெல்லாம் மாற்றங்கள் செஞ்சுருக்காங்கன்னு தெரிஞ்சுப்போம். ஹோண்டா சிட்டி ஸ்போர்ட் இந்த சிவிடி மாடலில் டவுன் ரோட் கிராஃபிக் எக்ஸ்டீரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த கிரில்ல வந்து பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து இந்த இடம் பியானோ பிளாக்ல வராதுங்க. ஸோ இது வந்து புதுசாக இப்போ தான் நடந்திருக்கு. ஒரு சின்ன ஒரு கிரில்லுங்க. அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு வைடான ஆடம் போட்டிருக்காங்க. பம்பர்ஸோட குவாலிட்டிலாம் நல்ல தரமாக தான் இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 165 mm இங்கே போட்டிருக்காங்க. ஸோ ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாத்வேஸ் போகிறீங்கன்னா செடன், ஸோ பார்த்து தான் எடுக்கணும். இந்த இடத்துல ஹெட்லாம்ப்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹாலஜன் ப்ரொஜெக்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலஜன் பல்ப் கொடுத்துருக்காங்க. லோ பீம் அண்ட் ஹை பீம் மாற்றி எனாக்ட் ஆகிற மாதிரி. இண்டிகேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹாலஜன் பல்புங்க. கீழே ஃபாக் லாம்ப்ஸ் வந்து ரொம்ப நல்ல விஷயம். உங்களுக்கு வந்து ஹாலஜனில் ஃபாக் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மழை பெய்கிற டைமில் ஃபாக் அதிகமாக இருக்கிற டைமில் ரொம்பவே உதவி கொடுக்கும். டிஆர்எல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரியும், ரொம்ப லைட்டாக ஒரு டிஆர்எல் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க அந்த கிளாஸியான எலிமெண்ட் டச் கொடுக்கறதுக்கு. இது வந்து ஆக்சுவலாக வந்து டர்ன் இண்டிகேட்டர்ஸாக ஒர்க் ஆகலைங்க. ஹோண்டா சிட்டியோட ஸ்போர்ட் மாடலில் சைட் ப்ரொஃபைல் ஏதாவது மாறுதல் நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா
ஒரு 2 மாறுதல் நடந்திருக்கு. நான் என்னென்னு சொல்கிறேங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும்னு நினைக்கிறேன். 2600 mm இந்த வாகனத்தோட வீல் பேஸாக இருக்குது. இந்த பர்டிகுலர் மாடல் கூட காம்படிட்டராக இருக்கக்கூடிய காசை வச்சு உங்களுக்கு இந்த ஹோண்டா சிட்டி ஸ்போர்ட் அப்படின்றது எந்த இடத்துல டைமென்ஷன் ரீதியாக பொசிஷன் ஆயிருக்கு அப்படின்றது உங்களால் எவிடென்ட்டாக பார்க்க முடியும். இப்போது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த அலாய் வீல்ஸில் ஒரு சேஞ்ச் உங்களால் பார்க்க முடியும். அந்த வீல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கைண்ட் ஆஃப் பக்கத்தில் வந்து பார்க்கும்போது ஒரு கன் மெட்டல் கிரேயில் ஃபினிஷ் பண்ண மாதிரி இருக்குது. பட் தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு நீட்டாக தான் தெரியுதுங்க. 185 60 15 டயர் ப்ரொஃபைல் தான் கிடைக்குது. ஃப்ரண்ட்டில் டிஸ்க்குங்க, ரியரில் ட்ரம் பிரேக்ஸு. லைனர்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே மட்டும்தான், இந்த இடத்துல மட்டும் தான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இங்கே லைனர்ஸ் இல்லை, கொடுத்துருந்துருக்கலாம் டெஃபினெட்லி. ஓஆர்விஎம் பொறுத்து பார்க்கும்போது ஒரு பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மிரரும் சரி, இந்த கன்சோலும் சரி எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபுளாக தான் இருக்குது. இந்த இடத்துல பாரம்பரியமும் மற்ற கார்களை வரும். இவங்க கொஞ்சம் வந்து தள்ளி வச்சுருக்காங்க. எதுக்காகனா ஒரு பெட்டரான ஒரு விசிபிலிட்டி டிரைவருக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. லேன் வாட்ச் கேமரா கிடைக்குதா? இல்லை. சாவியை பொறுத்த வரைக்கும் லாக் அன்லாக், அதுக்கப்புறம் வந்து ரிமோட் என்ஜின் ஸ்டார்ட்டும் இருக்குது இந்த சிவிடி மாடலில். அதுக்கப்புறம் இதை ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பூட் ஓப்பன் பண்ணிக்க முடியும். டோரோட தட் பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் நல்லா சாலிடாக இருக்குங்க. டோருமே நல்லா ஹெவியாக தான் இருக்குது, குறைகள் இல்லை. ரெக்வஸ்ட் சென்சார் உங்களுக்கு டிரைவர் சைட்லையும் கிடைக்குது, கூட வர பேசஞ்சர் சைட்லையும் கிடைக்குது. விண்டோ ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியரில் உள்ள பேசஞ்சர்ஸ்க்கு கிளாஸ்ட்ரோஃபோபிக் உணர்வுக்கு இது கொடுத்துருமோ, டிஎல்ஓ ப்ராப்பராக இருக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இல்லைங்க. நல்ல ஒரு விண்டோ ஏரியா தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. நீங்கள் தலையை சாட்சி வச்சிங்கனாலுமே மேலே உங்களுக்கு வந்து செடான்ஸை பொறுத்த வரைக்கும் ரியரோட கிளாஸ் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெளிச்சத்தை கொடுத்துட்டே தான் இருக்கும். ஸோ உள்ள இன்டீரியர் ஃபுல் பிளாக்னாலும் டிஎல்ஓ வந்து பெட்டராக தான் இங்கே ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ சஸ்பென்ஷன் ரீதியாக பேசிடலாம். இங்கே ஹோண்டா சிட்டி ஸ்போர்ட் மாடலில் சஸ்பென்ஷன் ஏதாவது டியூன் பண்ணியிருக்காங்களா, காலிபரேட் பண்ணியிருக்காங்க கிடைக்கலாம் இல்லைங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் மேக் பர்சன் ஸ்டெட்டு, ரியரில் வந்து டார்ஷன் பீம், ரெண்டுமே கால் ஸ்பின் கூட கிடைக்குது. டார்ஷன் பார் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டி ரோல் பார் போட்டிருக்காங்க. ஷாக் அப்சர்வர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெலஸ்கோபிக் நைட்ரஜன் கேஸ் ஃபில்டர் தான் இருக்குது, ஹைட்ராலிக் நைட்ரஜன் கேஸ் ஃபில்டர் தான் இருக்குது. சஸ்பென்ஷன் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. நீங்கள் இந்த செக்மெண்ட்டில் வேர்டஸ் இருக்குது, ஸ்லாவியா இருக்குது, ஹிண்டே வெர்னா இருக்குது, மாருதி சியாஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணிங்கன்னா சஸ்பென்ஷன் அண்ட் கம்ஃபர்ட் ரீதியாக இந்த ஹோண்டா சிட்டி தான் பெட்டராக இருக்கும். ஸோ சஸ்பென்ஷனை பற்றி சொல்லிட்டோம். அடுத்து பிரேக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரேக்ஸ் வந்து இது வந்து ஒரு அக்ரெசிவான பிரேக்ஸ் கிடையாது, கொஞ்சம் வந்து ப்ரோக்ரெசிவாக தான் இருக்கும். நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து அந்த டிஸ்டன்ஸ் அப்படின்றது எடுத்து தான் இருக்கும். ஸோ நாம் வந்து டச் பண்ணி கொஞ்சம் அடிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன் இந்த ப்ராக்ரெசிவ் பிரேக்கிங்க்கு ஒரு சில பிராண்ட்ஸ் போகிறாங்கன்னா அந்த ஜி4ஸோட மினிமலைசேஷனுக்காக தான். ஏன்னா தொட்டவுடன் நிற்கிற மாதிரி இருந்ததுன்னா சக்கு 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 நிற்கிற மாதிரி இருந்ததுன்னா முன்ன போய் பின்ன வர மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். அதை வந்து குறைப்பதற்காக, அந்த ஜி4ஸை குறைப்பதற்காக தான் வந்து ஒரு சில பிராண்ட்ஸ் இந்த மாதிரி ப்ராக்ரெசிவ் டைப் ஆஃப் பிரேக்கிங்ஸ்குள்ளே போகிறாங்க. ரொம்ப ப்ராக்ரெசிவாக போகலை, அதனால் வந்து கவலைக்கிடம் இங்கே கிடையாது. சரிங்க, சஸ்பென்ஷன் ரிலேட்டடாக பேசிட்டோம். அடுத்து ரியர் ப்ரொஃபைல் பார்க்கலாம். இந்த டெய்லாம் கிளஸ்டரை பார்க்கும்போது ஒரு ப்ரீமியம் காரோட ஒரு லுக் லைக் நமக்கு இருக்கும். என்ன காரணம் தெரிஞ்சால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். டர்ன் இண்டிகேட்டர்ஸ் கிடைக்குது. இந்த டெய்லாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி கன்சோல் தாங்க. இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜனில் போயிருக்காங்க. ரிவர்ஸ் கீர் லேம்பும் ஹாலஜன் தான். ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்போர்ட்கான பேட்சிங் இருப்பது உங்களால் பார்க்க முடியும். ஒரு லிப் ஸ்பாய்லர் வந்து பிளாக் கலரில் ஆட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து இந்த ஸ்போர்ட் மாடலில் தான் நடந்திருக்குங்க. ஸோ ஒரு ரியர்லேருந்து பார்க்கும்போது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு அக்ரெசிவ் ஸ்டான்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக இதை ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. ரியரில் மொத்தம் 4 பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு பம்பரோட முடிவுரை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்ல பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் வந்து அடிபாட்டுக்கும் ஸ்க்ராட்சுக்கும் தாங்குற மாதிரி ஒரு மெட்டீரியலில் தான் கொடுத்துருக்காங்க. பம்பர்ஸ்லாம் நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது, ஃப்ரெஜைலாக இல்லை. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல எம்பெட் பண்ணியிருக்காங்க. நமக்கு டீஃபாகர் கிடைக்குதுங்க. மேலே வந்து ஒரு பிளாக் அவுட் ஷார்க் ஃபன் ஆண்டனா பார்க்க முடியும். இந்த இடத்துல வந்து ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப்ஸ் அப்படின்றது ப்ளே பண்ணியிருக்காங்க. பூட் ஸ்பேஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 506 லிட்டர்ஸ் கிடைக்குதுங்க. ஸோ நல்ல ஒரு வைடான பூட் ஸ்பேஸ், செடனுக்கே உரிதான ஒரு அழகு இந்த பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும். இங்கே ஸ்பேர் டயரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் இருக்குது. 175 55 15 ப்ரொஃபைல் போயிருக்காங்க. பூட் லேம்ப் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இருப்பது உங்களால் பார்க்க முடியும். ஒரு ஹாலஜனில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து ஒரு சில பேர் அந்த கவரப் பண்ணவே மாட்டாங்க, பட் இங்கே கவர் பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். செடன்ஸில் இதை மிஸ் பண்ணுவாங்க, ஹோண்டா மிஸ் பண்ணலை. ரியர் டோர் பேட்சில் உங்களுக்கு பிளாக் லெதரைட் பேடிங் கொடுத்துருக்காங்க. பிளாக் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் ஸ்டிச்சிங் அப்படின்றது போயிருக்காங்க, தெரியுதுங்களா? ஸோ பவர் விண்டோஸ் கிடைக்குது. மேலே க்ரோமில் அந்த டோர் ஓப்பன் பண்ணுற ஹேண்டில்ஸ் அப்படின்றத முடிச்சிருக்காங்க. ஒரு 1 லிட்டர் வாட்டர் பட்டன்றது தாராளமான ஃபிட்டாக இருக்கும். ஸ்பீக்கர்ஸ் இந்த இடத்துல லே பண்ணியிருக்காங்க. ட்வீட்டர்ஸ் அப்படின்றது ரியரில் கிடையாது. ஹோண்டா சிட்டி ஸ்போர்ட்டோட இன்டீரியர்ஸுங்க ஃபுல் பிளாக்ல போயிருக்காங்க. ஃபுல் பிளாக்னா எல்லாமே ஃபுல் பிளாக் தான். உள்ளே போகிறப்ப நான் காமிக்கிறேன். உள்ள செடன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரஸ் அண்ட் எக்ரஸ் அப்படின்ற போது இதை கொஞ்சம் பார்த்து தான் உள்ளே ஏறி உட்காரணும்.
நல்ல சாலிடான ஒரு தட்டுணர்வு கிடைக்குது. ஃபஸ்ட்டு லெக் ஸ்பேஸ் நீ ஸ்பேஸ் பற்றி பேசிட்டு நான் சொல்கிறேங்க. லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் குறைகளே கிடையாது. நல்ல தாராளமான ஒரு ஸ்பேசிங் இருக்குது. மேகசின் ஹோல்டர் அப்படின்றது டிரைவர் அண்ட் பேசஞ்சர் 2 பேர்த்தோட சீட் கவர்ஸ்லையுமே வந்து போட்டிருக்காங்க. ஸோ லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் கவலைகள் இல்லை. அண்டர் தை சப்போர்ட்டும் வந்து டீசெண்டாக இருக்குது. காலம் மடக்கி வச்சிங்கன்னா நீங்கள் நீட்டினீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு போஸ்டர் எடுத்துக்க முடியும். கீழே ஹம்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மினிமலாக தான் இருக்குது. ரொம்ப பெரிதாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியல. ஸோ 2 அடல்ட் ஒரு கிட் அப்படின்றது தாராளமாக இங்கே உட்கார முடியும். அடாப்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங்க்கு ஒரு 12 வோல்ட் அடாப்டர் 2 அடாப்டர் போட்டுக்கிறதுக்கான பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு யூஎஸ்பி டைப் ஏ டைப் சி கொடுத்துருந்தா கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும். ரியரில் ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளோயர் கண்ட்ரோலோட கிடைக்குது. உள்ள அப்படியே ஃபுல் பிளாக் தீம்ங்க. உங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப்மே பண்ணியிருக்காங்க. நான் காமிக்கிறேன். உங்களுக்கு 3 பேருக்கு ஃபிக்ஸ்டு ஹெட் ரெஸ்ட் கிடைக்குது. ஒரு ஆர்ம் ரெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக கீழே விழுதுறது கொஞ்சம் இப்படி இருந்துச்சுன்னா கம்ஃபர்டபுளாக வைக்க நல்லாயிருக்கும். அந்த லெதரைட் மெட்டீரியல் குவாலிட்டி வந்து ரொம்பவே தரமாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் லம்பா சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக பர்ஃபரேஷன் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து அந்த ரெட் கலர் லைனிங் தெரியுது. ஸோ லம்பா சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குங்க. ஸோ ஹோண்டா பொறுத்த வரைக்கும் எப்போவுமே சீட் எர்கனாமிக்ஸில் நல்லா பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இங்கே கண்டினியூ ஆகுது. ஹெட்ரூம் பொறுத்து பேசுனீங்கன்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு நான் கிட்டத்தட்ட 5.7 கிட்ட இருப்பேங்க. ஸோ இப்படி இருக்குது. 6 ஃபீட் தாண்டி இருந்தீங்கன்னா நீங்கள் சாஞ்சு தலையை வச்சு உட்காந்தீங்க அப்படின்னா ஸ்லைட்டாக மேபி உங்களுக்கு வந்து உரையலாம். ஸோ இதுதான் ஹெட்ரூம் பொறுத்து. அடுத்து மேலே ரூஃப்ங்க. ரூஃப் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ காருக்குள்ளே போனீங்கன்னா வேறு கலரே பார்க்க முடியாது. ரெட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக்கு, இந்த மாதிரி ரெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா டார்க் அந்த செரி ரெட் மாதிரி போயிருக்காங்க. இங்கே மேலே ஒரு ஹாலஜன் லைட் கிடைக்குது. கேபின் லேம்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி இங்கே வரும் டாப் ஆஃப் த லைனில். பட் இங்கே இந்த வி வேரியண்ட்டில் இங்கே தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஃபுல் பிளாக் ரூஃப் பார்க்க முடியுது உள்ள இன்டீரியரில். டேஷ்போர்ட் லேஅவுட் பாருங்கள். உங்களுக்கு பிளாக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த செரி ரெட்டு, அதுக்கப்புறம் வந்து லெதரைட் பேடிங், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்குது. சென்ட்ரல் இருக்கிற இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் பற்றி நம்ம அடுத்து பேசலாம். ஒரு ஃபுல் பிளாக் தீம்ங்கிறத முழு மூச்சில் இறங்கி பண்ணியிருப்பாங்க போல். இந்த ஏசி வென்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பியானோ பிளாக்கில் அந்த இன்சர்ட்ஸ் இருப்பது உங்களால் பார்க்க முடியும். இங்கே ஃப்ரண்ட்டில் நமக்கு சென்டரில் 2 ஹாலஜன் கேபின் லாம்ப்ஸ் கிடைக்குது. ஐஆர்விஎம் பொறுத்த வரைக்கும் ஒரு மேனுவலி அட்ஜஸ்டபிள் யூனிட்டுங்க. வேனிட்டி மிரர்ஸ் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா டிரைவருக்கும் கிடைக்குது, கூட வர பேசஞ்சருக்கும் கிடைக்குது. 2 பேருக்குமே ஆனால் வேனிட்டி லைட்ஸ் அப்படின்றது மிஸ் அவுட் ஆகுது. சென்டரில் கப் ஹோல்டர்ஸ் எதுவும் கிடைக்கலங்க. ஒரு ஆர்ம்ரெஸ்ட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்பேசிங் இருக்குது. நீங்கள் சாவி மற்ற திங் டேக்ஸ்லாம் வச்சுக்கணும்னா இந்த இடத்த பயன்படுத்திக்கலாம். மூவபுளான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் லெதரைட் வித் ரெட் ஸ்டிச்சிங்கோட போயிருக்காங்க. கியர் நாப் உங்களுக்கு வந்து விசிவிடி, உங்களுக்கு சிவிடி கியர் பாக்ஸ் தான் உங்களுக்கு. அதுலேயுமே வந்து பிளாக் லெதரைட் வித் ரெட் ஸ்டிச்சிங் பார்க்க முடியுது. முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். அந்த சிவிடி டாக் அண்ட் மெட்டர்ஸ் எல்லாம் பயன்படுத்துறீங்கன்னா, நீங்கள் டிராஃபிக்கில் நிப்பாட்டுறீங்க இல்லை ஒரு ஐடல் சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா, என்ஜின் ரன் ஆகிட்டு இருக்கும்போது ட்ரைவ் மோடில் போட்டு நீங்கள் பிரேக்ஸை புஷ் பண்ணி நிறுத்தாதீங்க. நியூட்ரலில் போட்டு ஹேண்ட் பிரேக்கை புல் பண்ணி நிறுத்துங்க. இது வந்து கியர் பாக்ஸோட லைஃபை வந்து சேவ் பண்ணி கொடுக்கும். இங்கே எக்கனாமி ட்ரைவ் மோடும் இருக்குது. கப் ஹோல்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 ml வாட்டர் பாட்டில் 2 ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இங்கே நான் வச்சிருக்கிறது ஒரு 250 ml, பட் 500 ml இங்கே வைக்க முடியும். ஒரு 8 இன்ச்சில் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் அப்படின்றத அப்ளை பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பானாசோனிக் ஹெட் யூனிட்ங்க. ஸோ இதோட ஆடியோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீக்கர்ஸ் தான் அந்த விசிவிடி மாடல். இதுக்கப்புறம் போனீங்கன்னா தான் ட்வீட்டர்ஸ் அப்படின்றது வரும், ஃப்ரண்ட்டில் கிடைக்கும். ஸோ ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் டீசென்ட் ஃபீலுங்க. ஒரு ரிவர்ஸ் கேமரா இருக்குது இங்கே, அதையும் நான் போட்டு காமிச்சிடுறேன் உங்களுக்கு. கேமராவோட கிளாரிட்டி பாருங்கள். அடாப்டிவ் கைட்லைன்ஸ் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா அடாப்டிவ் கைட்லைன்ஸ் கிடைக்கல. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. சரி, ஓகேங்க. அடுத்து ஏசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசிங்க. உங்களுக்கு மேக்ஸ் கூல் ஃபங்க்ஷனோட கிடைக்குது. த்ரோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் குறையே இல்லைங்க, நல்லா இருக்குது, குறையே இல்லை. கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பியில் 2 டைப் ஏ சார்ஜர் போட்டிருக்காங்க. ஒரு 12 வோல்ட் அடாப்டர் போட்டுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. ஒயர்லெஸ் சார்ஜிங் இந்த வேரியண்ட்டில் கிடைக்கலங்க நமக்கு. எம்ஐடி கிளஸ்டர்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டலில் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே இருக்குது, டிஎஃப்டி ஸ்க்ரீன் இருக்குது. அதில் நீங்கள் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க முடியும். ஸோ டாகிள் பண்ணிக்கலாம், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து ஸ்பீடோமீட்டர் அண்ட் டேக்கோமீட்டர் 2மே வந்து பார்த்தீங்கன்னா அனலாக் கிளஸ்டர்ஸில் தான் போட்டிருக்காங்க. கியர் எந்த இதில் இருக்க, பீல இருக்கா, இல்லை நீங்கள் வந்து ரிவர்ஸ் வந்தீங்கன்னா ரிவர்ஸ், இந்த மாதிரி வந்து எல்லா விஷயங்களும் இந்த இடத்துல வந்து தெரிஞ்சுக்க முடியும். கியர் மோட்ஸை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆடியோ மவுண்டர் கண்ட்ரோல்ஸ் அப்படின்றத ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அது கூடவே இந்த வி வேரியண்ட்லேயே க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படின்றது கிடைக்குது. அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோலுங்க. ஸோ ஆட் அட்வான்டேஜ் தான். ஏடாஸ்க்கான லீன் கீப் அசஸ் சிஸ்டம் அந்த மாதிரி வந்து விஷயங்களுக்கான எல்லா டேப்ஸுமே இங்கே தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. பேடல் ஷிஃப்டர்ஸ் இந்த இடத்துல இருக்கிறது உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, சிவிடி கியர் பாக்ஸில் ஒரு 7 ஸ்டெப் வந்து கிடைக்கிற மாதிரி ஒரு பேடல் ஷிஃப்டர் வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. பிளாக் லெதர் வாப்பிங் வித் ரெட்
ஸ்டிச்சிங்கோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேரிங் வீல் கொடுத்துருக்காங்க. ஹார்ன் பொறுத்த வரைக்கும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடைக்குது, டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட எர்கனாமிக்ஸ்க்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கலாம். ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான ஸ்விட்ச், அதுக்கப்புறம் ஹெட்லாம்ப் லெவலருக்கான ஸ்விட்ச் இந்த பேயில் போட்டிருக்காங்க. கீழே நமக்கு ஆக்சல் பெடல், பிரேக் பெடலோட டிஸ்டன்ஸ்லாம் பர்மனெண்ட்டாக இருக்குது. நல்ல ஒரு ஃபுட் ரெஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு டெட் பெடலும் இங்கே கிடைக்குது. சீட் கவர்ஸை பொறுத்த வரைக்கும் லெதரைட்டுங்க, உங்களுக்கு நல்லா இருக்குது. குஷனிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் ஹார்டாகவும் இல்லாமல் பேலன்ஸ் நேச்சரில் பண்ணியிருக்காங்க. சீட் ஹைட் அட்ஜஸ்டர் அப்படின்றது நமக்கு இந்த வேரியண்ட்டில் இருக்குது. அண்டர் தை சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. லம்பார் சப்போர்ட் எப்படி இருக்குது, ஹெட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த செக்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு அந்த ஹெட்ரெஸ்ட் அப்படின்றது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நல்லா சாஃப்ட்டாக ஹார்டாக இல்லாமல் ஹெட்டை ரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவ்வளோ கம்ஃபர்ட்னஸாக கொடுக்குங்க. லம்பாரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராம்ப்டான சப்போர்ட் இருக்குது. ஷோல்டருக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஹை ஸ்பீட்ஸில் நீங்கள் மேனுவர் பண்ணுறீங்க, திரும்புறீங்க அப்படின்னா அழகாக ஷோல்டருக்கான சப்போர்ட் அப்படின்றது நமக்கு இங்கே கிடைக்குது. ஹூடோட விசிபிலிட்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நல்லா ஹைட் ஏற்றி வச்சிங்கன்னா நிமிஷங்க இருக்குங்க. ஓகே, ஓரளவுக்கு தெரியுது. டோர் பேட்ஸில் நான் ஆல்ரெடி சொன்னதாக ஒரு லெதரைட் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்காங்க. டிரைவர் சைட் விண்டோ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷனோட கிடைக்குது. மீதம்லாம் நார்மல் பவர் விண்டோஸ், லாக் அன்லாக், அதுக்கப்புறம் வந்து ஓஆர்வியும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஜாய்ஸ்டிக்ஸ் எல்லாமே இந்த இடத்துல பிளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்க முடியும். கூட தான் நிக்நாக்ஸ் வச்சிருக்கான ஒரு குட்டி ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த ஹோண்டா சிட்டி ஸ்போர்ட் மாடலோட மாற்றங்கள் என்ன அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இது ஓகேவா இருக்கா இல்லையா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் சடன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட அண்டர் ரேட்டடாக போயிருச்சு ஹோண்டா சிட்டி அப்படின்றது. ஆல்ரெடி ஒரு எபிசோடே பண்ணியிருந்தோம். அதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சடன்ஸ் பார்க்குறவங்க எப்போவுமே கம்ஃபர்ட் அதிகமாக எதிர்பார்ப்பீங்க, டைனமிக்ஸ் எதிர்பார்ப்பீங்க. ஸோ இது எல்லாமே இதில் கிடைக்கும். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ரிலையபிளான ஒரு நேச்சுரல் எஸ்பிரேட்டட் இன்ஜின் இருக்குது. ஸோ பவரும் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பிராண்ட்ஸோட எண்ணெய் மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான இன்ஜினாக தான் இது கொடுத்துருக்காங்க. சடன்ஸ் பார்க்குற ஐடியா இருந்ததுன்னா செக் அவுட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இதை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வாகனம் தான். ஏன்னா இந்த மாதிரி காசுலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டை விட்டு போயிட்டுருக்கு. இதுவும் போயிடக்கூடாது அப்படின்றது தான் என்னோட எண்ணம். ஸோ இந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும் 3 வருஷம் அன்லிமிடெட் கிலோமீட்டர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. நீங்கள் அதை வந்து 7 இயர்ஸ் அன்லிமிடெட் கிலோமீட்டர் வரைக்கும் போய்க்கலாம். 10 இயர்ஸ் 1.2 லேக் கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ சர்வீஸ் காஸ்ட்னு கேட்டிங்கன்னா ஒரு 3000 8,000 ரூபாய்க்குள்ள ஆவரேஜ் சர்வீஸ் காசாக இருக்குங்க. ஸோ வீடியோ முடிச்சுக்கோம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி எப்படி குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. அது சர்ச்சரை வேணாம், பத்திரமா போய் பத்திரமா வாங்க. இந்த வண்டியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்லியிருக்கேன். பட் எனக்கு பர்சனலாக அந்த ரூஃப் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணாமல் விட்டுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது. ஏன்னா ரொம்ப பிளாக்கியராக இருக்குது. பட் பிளாக் மேலே கிரேசியாக இருக்கிறவங்களுக்கு அது ஓகே. பட் மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. சரிங்க, டாடா, டேக் கேர்.